ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலங்குகளோட கதை தான். ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சாமா. இதில் ஒரு நாள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிங்கம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாட பார்த்துச்சாமா. இதனால் என்னாச்சு அப்படின்னா, அப்படியே எண்ணிக்கைகள் குறைஞ்சிட்டே போச்சாமா. இதனால் இது எல்லா விலங்குகளும் ஒரு ஒரு தீர்ப்பு கண்டுபிடிச்சாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் பத்தாது, நம்மளே போய் இரையாக்க வேண்டியது தான், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டாங்களாமா. உடனே சிங்கத்தோட குகைக்கிட்ட போய் எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சிங்கக்கிட்ட சொல்ல வந்தாங்களாமா. உடனே சிங்கக்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, சிங்கண்ணா நீங்களே இப்படி எத்தனை நாள் சாப்பிட்ருப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரையாகிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாமா எல்லாரும். உடனே அப்படியே ஒவ்வொரு நாளும் அவங்களே போய் இரையாகிட்டு வந்துட்டாங்களாமா. ஒரு நாள் கங்காரு போச்சு, அதுவும் சாப்பிட்டுருச்சு. இப்படி எல்லாத்தும் போயிட்டு வந்துச்சு. ஒரு நாள் மான் போச்சு, மானும் இரையாட்டு வந்துடுச்சு. இப்படி போயிட்டு இருந்துச்சாமா. இதுலேயே ஒரு தந்திரமான முயல் ஒன்று இருந்துச்சாமா. அந்த முயல் ரொம்ப நல்லா யோசிக்குமாமா. எந்த நேரத்தில் எப்படிலாம் யோசிக்கணுமோ அப்படிலாம் யோசிக்குமாமா. இப்படி ஒரு நாள் அதுக்கிட்ட போய் சரி வழியில் தானே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு கிணத்துக்கிட்ட போய் இருந்துச்சாமா. சரி நம்ம கடைசியாக இறக்க போகிறோம், நம்ம மூஞ்சி ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிணத்துல போய் அதோட மூஞ்சியை பார்த்துச்சாமா. உடனே டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. டக்குன்னு ஓடிச்சாமா ஒரு சிங்கத்துக்கிட்ட. சிங்கண்ணா உங்களை மாதிரியே ஒருத்தர் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அவங்க நான் தான் இந்த காட்டில் ஒரே ஒரு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை தவிர இந்த காட்டில் யாருமே ராஜா இல்லையே அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சாமா. ஆமாம், அதே இது நீங்கள் சொன்னதே தான் அந்த முயலும் அந்த சிங்கமும் சொல்லுது அப்படின்னா. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே போச்சாமா. சிங்கமும் அதுக்கு பின்னாடியே எங்கே அந்த கிணறுன்னு வந்துச்சாமா. உடனே அந்த தண்ணி கிணறுக்குள்ளே எட்டி பார்த்த உடனே நிறைய அதோட நிழல் பட்டு அது சொல்கிறது எக்கோ அடிச்சிச்சாமா. உடனே என்ன அப்படின்னு கேட்டோடனே அதுவும் என்னன்னு கேட்டுச்சாமா. இந்த காட்டில் நான் மட்டும்தான் ராஜா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் அதே மாதிரி கேட்டுச்சாமா. சிங்கண்ணா நீங்கள் போய் உள்ளே என்னன்னு உங்களோட பலத்தை காமிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு அந்த முயல் சொல்லிச்சாமா. சரி நானும் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே போய் குதிச்சுச்சாமா. காப்பாற்றுங்க ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த சிங்கமும் கத்துச்சாமா. உடனே இந்த முயல் எட்டி பார்த்து, ஹஹா எங்களை என்ன கோமாளின்னு நினச்சிட்ருக்கியா, நாங்களும் தந்திரமாக யோசிப்போம் அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்களாமா. அப்புறம் எல்லா விலங்குகளும் ஜாலியாக வாழ்ந்தாங்களாமா. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளை இப்போ முயல் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யாரும் குறைச்சி எடை போடக்கூடாது. எல்லாத்துக்கும் தனித்திறமை இருக்கும். அந்த மற்ற விலங்குகளும் அதனால் என்ன பண்ண முடியும், நம்மளை ஒருத்தர் தான் அவங்க அப்படின்னு மற்ற விலங்குகளும் நினச்சிட்டு இருந்துச்சாமா. அதனால் யாரையும் இனிமேல் நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. எல்லோரும் சமமாக தான் இருக்காங்க, யாரையும் நீங்கள் குறைச்சி எடை போடக்கூடாது. இப்போ இந்த முயல் நல்லா யோசிக்கலைன்னா மற்ற விலங்குகளும் இந்த முயலும் சேர்ந்து அந்த மற்ற விலங்குகளும் சேர்ந்து இறக்க வேண்டியது. அதனால் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரையும் குறைச்சி எடை போட வேணாம். நன்றி, வணக்கம்.